கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பணவரவு நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாவது முதலீடு தேவை. ஐயோ இவங்க காசு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இல்லையா? அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதம் உங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு சாதகமான சூழ்நிலையெல்லாம் அமையும். நீங்கள் கடன் கேட்டிங்கன்னா கொடுக்குறவுக்கும் ஆள் இருப்பாங்க. உங்கள் தொழில்லையும் நல்ல ஒரு லாபத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி ஏதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் அமையும். வேலையில் இந்த ப்ரமோஷன் கிடைச்சா நல்லா இருக்குமே, இல்லை இந்த இடமாறுதல் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சரி, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா கடன் கொடுக்குறதுக்கு ஆள் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அந்த கடனை நம்ம திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கடனை நீங்கள் வாங்குறது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு நிலைமை சாதகமாக இருக்குது, கடன் வாங்கிடலாம். ஆனால் திருப்பி கொடுக்க முடியலன்னா நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தொழிலில் லாபம் கிடைக்கும். அந்த தொழிலை இந்த இந்த தொழிலை தொடங்குறது லாபமா, அதாவது தெரியாத தொழிலில் கால் வைக்கிறது கூட தப்பு தானே. அதனால் அதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு லாபகரமானதாகவும் இருக்கும், அதே சமயம் கவனமாக நீங்கள் கையாளக்கூடிய மாதமாகவும் இருக்கும். வேறு எந்த விஷயங்களில் கவனம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நிறைய பேர் கிடைப்பாங்க. அது சில பேருக்கு இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா, புதுசாக ஒரு இப்போ ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹஸ்பண்டோட தெரிஞ்சவங்க அந்த மாதிரியெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் அமையும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கவனமாயிருங்க. சில நேரங்களில் அது உங்களை இல்லீகலாக ஒரு வழியில் கூட கொண்டு போய் விட்டுரும். ஸோ புது ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும்போது ரொம்ப நண்பகத்தன்மை உள்ளவங்களான்னு பாருங்கள். ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதில்லை. சரி, இதெல்லாம் கணவன் மனைவிக்கு வரும்போது அந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசினோம். மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது அட்டகாசமாக இருக்குங்க. ஏதாவது நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதுறீங்களா, அதில் நீங்கள் தான் வினாவீங்க. அந்த மாதிரி ஏதாவது நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க. இந்த மாதம் ரிசல்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி மாணவர்களுக்கு அட்டகாசமான வருஷமாக இருக்குது. சில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக மேல்நாடு போகலாம், வெளிநாடு போகலான்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கும். சில பேர் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வரும். இந்த மாதத்தை அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் வேறு எதுக்கெல்லாம் நல்லதுன்னா, வீடு, வாகனம், ஆடம்பர பொருள் ஏதாவது ரொம்ப நாள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஆடம்பர பொருள் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க இல்லையா? அந்த ஆடம்பர பொருள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் இருக்குங்க. பெற்றோர்கள் மூலம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலம் கிடைக்கும். பெற்றவர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம்லாம் இருக்குது. ஆனால் என்ன ட்ராபேக்னால், பெற்றவங்களோட உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் மட்டும் கவனமாக இருந்தால் அவங்கள அடிக்கடி ஹெல்த் செக்கப் கூட்டிகிட்டு போகிறது, எந்த விஷயத்தையும் அசால்ட்டாக எடுத்துக்காமல் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆடம்பர பொருள் வாங்குவீங்க, பணவரவு நல்லாயிருக்கும், எல்லாமே உங்களுக்கு சூப்பர். வீண் விவாதங்கள் எங்கேயுமே நீங்கள் பண்ணக்கூடாது. வேலை பார்க்குறவங்களா இருந்தால் மேலதிகாரிகள்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. எங்கேயுமே என்ன பேசுகிறோம் அப்படின்றத ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து பார்த்து பேசுகிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் பேச்சு உங்களை எதுலையாவது மாட்டி விட்டுறலாம். அதனால் புது ஃப்ரெண்ட்ஷிப்பில் கவனமாக இருங்க. இல்லீகல் காண்டாக்ட் வச்சுக்காதீங்க. மித்தபடி இந்த மாதம் அருமையான மாதம்.